நண்பர்களே, இப்போது நம்மளுடைய காசி யாத்திரையில் இப்போ ஒரிசா வந்திருக்கோம். ஒரிசாவில் புவனேஸ்வர், ஒரிசாவுடைய தலைநகரம். இந்த இடத்துல தௌலகிரி, தௌலி ஹில்ஸ் அப்படின்ற பகுதி தான் இது. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முற்பட்ட வரலாறு கொண்ட ஸ்தலம் இது. அப்படி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அசோகர் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு பௌத்த மதத்தை தழுவிய ஒரு நிகழ்வு நடந்த ஸ்தலம். அதாவது கலிங்கத்து போர். இந்த கலிங்கத்து போர் நடந்த இடம் இதுதான். இந்த மலைப்பகுதியில் தான் நடந்ததாக சொல்கிறாங்க. அவருடைய முதல் போரும் அதுதான், கடைசி போரும் அதுதான். அந்த போரில் பார்த்தீங்கன்னா, அந்த போர் நடந்து முடிஞ்சு அவர் வெற்றி பெற்ற பிறகு இந்த மலை மேலே இருந்து தான் பார்த்துருக்காரு. அதில் ஏற்பட்ட அழுகுரல், ஓலங்கள், பல பேர் கை போய், கால் போய், உயிர் போய், அந்த படுற துன்பத்தை பார்த்து இதோட நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து புத்தர்கிட்ட அருள் பெற்று புத்த மதத்தை தழுவி பல நாடுகளுக்கு புத்த மதத்தை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்த ஸ்தலம் இதுதான். பாருங்க, ஒரு படி இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 35 படி இருக்கும். படியை தாண்டி மேலே போட உடனே இந்த ஸ்தூபி ஒன்று பண்ணியிருக்காங்க அதனுடைய நினைவா. இது பௌத்த மதத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். இது புனித ஸ்தலமாக மதிக்கிறாங்க. இது வந்து இப்போ தற்சமயத்தில் கட்டியிருக்காங்க. அதாவது 1970 ஜப்பானியை சேர்ந்த புத்த துறவிகள், அதே மாதிரி ஒரிசாவை சேர்ந்த புத்த துறவிகள்லாம் சேர்ந்து இதை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறை கிடையாது, இந்த ஸ்தூபி மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து 5 வாசல் வச்சுருக்காங்க. 5 வாசல்லையும் ஒரு புத்தருடைய முக்கியமான இடங்களை குறிக்கிறதா நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அசோகருடைய கல்வெட்டுலாம் இங்கே கிடச்சதா சொல்கிறாங்க. அதாவது 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே. பாருங்க, புத்தருடைய சிலை. இது வந்து இங்கே இருக்கிற கல் டைப். இது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட்டு, மார்பிள்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் புத்தருடைய வரலாறு, அவருடைய சிற்பங்கள், அசோகருடைய கதை, அது எல்லாமே இதில் சிற்பமாக அங்கங்கே விட்டு விட்டாக வச்சுருக்காங்க. ரெண்டு சிங்கங்க இருக்குது. இங்கே புத்தர் சயன கோலம், ரங்கநாதர் மாதிரி. அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போனால் அந்த பக்கத்து மலையில் வந்து சௌலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிவன் சன்னதி இருக்குது. புத்தர் நிற்கிறாரு. இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக புவனேஸ்வர் சிட்டியை ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ மேகமூடம், பனிமூட்டன்றதுனால கிளியராக தெரியல. இங்கே அமர்ந்த கோலத்தில் இருக்காரு. இந்த கோவிலோட பின்பகுதி இதுதான். தௌலேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு போகிற வழி. பாருங்க, இதுதான் தௌலேஸ்வரர் கோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இது பாருங்க, கோவில் கருவறைக்கு வெளியில் பார்வதி தேவி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சிவலிங்கமாக தான் இருக்குது. ஒரு கோவிலோட முழு தோற்றம். பின்னாடி பாருங்க, ஸ்தூபா தெரியுதுங்களா? தெரியுது பாருங்க. புத்த மதமும் இந்து மதமும் ஒரே மலையில் வச்சுருக்காங்க. புத்த மதமும் இந்து மதத்திலேருந்து போனது தானே. இந்து மதத்திலிருந்து தானே ஒரு தனியாக ஒரு கொள்கையை உருவாக்கி அதை பின்பற்றி அந்த வழியில் நடக்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான இடம் இது. புவனேஸ்வர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து போங்க. ஏன்னா அது வரலாற்று சின்னம். அசோகருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட இடம்னு சொல்லலாம். அது கருவறையில் இந்த பக்கம் விநாயகர் பாருங்க, செந்தூரத்தால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. துதிக்கை இவர் பாருங்க, ஒரு ராஜ அலங்காரத்தில் இருக்காரு. இவர் வந்து கார்த்திகை சுவாமி, அதாவது முருகன்.
இங்கே வந்து வடநாட்டில் வந்து கார்த்திகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பின்பக்கம் முருகன். கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள சிவன், கருவறைக்கு வெளியில் பார்வதி, விநாயகர், முருகர் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து தௌலகிரி தௌலேஸ்வரர். நண்பர்களே, புவனேஸ்வரத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள், அதாவது ராதே கிருஷ்ணர் ஆலயம். எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன், அப்படியே ஒரு மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா பூரியில் இருக்கிற மாதிரியே சின்னதாக வச்சுருக்காங்க. இங்கே பூரி ஜெகநாதர் தான் பிரதானம், மூலவராக இங்கே பூரி ஜெகநாதர் தான் இருக்கார். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஃபுல்லாக மார்பிள்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. பாருங்க, இதுதான் மூலஸ்தானம். பூரியில் கூட இவ்வளோ கிட்ட நின்று பார்க்க முடியாது, தள்ளி விட்டுருவாங்க. அதே டைப்பில் இங்கே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஜெகநாதரை திருப்தியாக தரிசனம் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ நம்ம புவனேஸ்வரத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருப்பதி பாலாஜி டெம்பிள். அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் கட்டின திருப்பதி பாலாஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மே மாதம் தான் இதுக்கு சம்பரோஷனம், அதாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க புதுசாக கட்டி. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருங்கல்லே பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய காலத்து கோவில் மாதிரி கோவில் வளாகம், கருவறை எல்லாமே வந்து கருங்கல்லே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டர்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. கோவில் வந்து காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் இடையில பிரேக் எல்லாமே ஓப்பனிங்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கோவிலுடைய நுழைவாயில், ராஜகோபுரம். இது பெருமாள் பார்த்தீங்கன்னா 9 அடி 9 இன்ச்சில் ஹைட்டில் இருக்கார், ரொம்ப விஸ்வரூபமாக இருக்கார். கோவிலோட மதில் சுவர் பாருங்கள், ஃபுல்லாகவே கருங்கல்லே தான் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அலோடு இல்லை, அதனால் வெளியில் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களும் புவனேஸ்வர் வந்தீங்கன்னா, அதாவது பூரி புவனேஸ்வர் ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா இங்கே புவனேஸ்வரில் இருக்கிற இந்த திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு வந்து போங்க. பெருமாள் ரொம்ப அற்புதமாக இருக்கார். ஆனால் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ட்ராவல்ஸ்காரங்க சரியாக தெரியல. நாங்கள் தான் ரூட் சொல்லியே கூட்டிகிட்டு வந்தோம், அந்த மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. ஆனால் கோவில் ரொம்ப நல்லா இருக்குது. நண்பர்களே, இப்போ நம்ம புவனேஸ்வரில் அடுத்ததான பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி கந்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மலை. இந்த உதயகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 குகைகள், எல்லாமே குகை தான். அதாவது சமணர், பௌத்தர் அந்த துறவிங்களுக்காக இது ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2200 வருஷத்திற்கு முற்பட்டது. அந்த மலையை அப்படியே குடஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து உதயகிரி, அதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு மலையில் இருக்கிறது வந்து கந்தகிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம எல்லோராவில் இருக்கிற மாதிரி மலைகளை குடஞ்சி வச்சுருக்காங்க.
ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. நான் பாறைங்களையே குடைஞ்சி வீடு மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுலேயே வந்து சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது கந்தகிரி பாருங்க, அது உதயகிரி, இது கந்தகிரி. இதுக்கு சில படிகள் இருக்கு, ஒரு 100 படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கந்தகிரியிலேருந்து உதயகிரி தோற்றம். இந்த கந்தகிரி உச்சியில் பார்த்தீங்கன்னா மகாவீரருக்கு ஒரு கோயில் இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெயின். இவர் வந்து 1008வது தீர்த்தங்கரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸில் ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இங்கேயும். ஆமாம் ஆமாம், இது மகாவீரர். இங்கேருந்து புவனேஸ்வர் தோற்றத்தை ஓரளவுக்கு பார்க்கலாம் பாருங்க. சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன 2 மலைன்றது ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். இது ஃபுல்லாக நகரம், அதுக்கு நடுப்புற 2 திட்டு மலை. நண்பர்களே, இப்போ புவனேஸ்வரத்தில் இருக்கிற ராமர் கோவில், அதாவது ராம் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ஃபேமஸான கோவில். ராமர், லக்ஷ்மணர், சீதா இவங்க 3 பேரை தரிசனம் கொடுக்குறாங்க. மூல விக்கிரகம் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ்லேயே பண்ணியிருப்பாங்க, பளிங்குக்கல். ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. இந்த கோவில் விமானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காவி கலரில் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அற்புதமான ஒரு பெயிண்டிங்காக இருக்குது. இது கோவிலோட ஃபுல் வியூ. இது இந்த புவனேஸ்வர் வந்தீங்கன்னா இவரை முக்கியமாக நம்ம தரிசனம் பண்ணணும். புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இது. ராம் மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க, ராமர் ஆலயம். ராம் மந்திரோட கோவில் வளாகம். உள்ள நடுநாயகமாக பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணர், சீதை தரிசனம் கொடுக்குறாங்க. வலது பக்கம் ராதே கிருஷ்ணர், இடது பக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த கோவில் வளாகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மார்பிள்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலில், வடநாடு பாணியில் உள்ள விக்கிரகங்கள், சவுறு எல்லாமே வந்து மார்பிள்லேயே பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஸ்ரீ ராமரை நல்லா மனசார தரிசனம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம காசி யாத்திரையில் ஒரிசா மாநிலம், அதாவது இப்போ ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற லிங்கராஜா ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இது கோவிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விசாலமான பாதை. இங்கெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை தெருவுங்க இருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாம் கோவில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்த இடம். இதுதான் கோவிலோட பிரதான மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்குள்ளே செல்ஃபோன் இதுவெல்லாம் எதுவும் அலோடு கிடையாது. அதனால் வெளியில் இருந்து மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இதுதான் கோவிலோட கோபுரம்.
என்ன ஒரு விசேஷம்னு கேட்டீங்கன்னா, கோவில் கோபுரம் சின்னது, விமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, 180 அடி ஹைட் விமானம். இது கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போயிட்டு தரிசனம் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற குளம். இந்த குளத்தோட பேர் தேவி குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான படித்துறை இருக்குது, தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது வடக்கு கோபுர வாசல். இது பக்கத்திலே ஒரு மாடை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாடை ஏன்னு கேட்டிங்கன்னா, வேற்று மதத்தவர் கோயிலுக்குள்ளே அனுமதி கிடையாது. அவங்க வெளியிலேருந்து தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த மாடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது காமன் சுவரை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடம். இப்போ இந்த மாடத்தில் ஏறி தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து கோவிலோட முழு தோற்றத்தையும் ஓரளவுக்கு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கோபுரம், எவ்வளோ விமானங்கள் இருக்குது பாருங்கள். அதுதான் பெரிய கோபுரம் தான், மூலவர் இருக்கக்கூடிய விமானம். என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கரன் கோவில் மாதிரி இங்கே ஹரியும் சிவனும் ஐக்கியமாக இருக்கிறதா, அந்த லிங்கத்தில் ஐக்கியமாக இருக்கிறதா வரலாறு. அதனால் இது ஹரிஹர கஷேத்திரம். அதனால் இங்கே சிவனுக்கு உகந்த வில்வமும் பெருமாளுக்கு உகந்த துளசியும் பூஜையில் நித்தமாக இருக்கும். அது ஒரு விசேஷம். மூலவருடைய பேர் பார்த்திங்கன்னா லிங்கராஜா, அதாவது லிங்கங்களுக்கு எல்லாம் ராஜா, எல்லா இருக்கக்கூடிய அனைத்து லிங்கங்களுக்கும் முதன்மையானவர் அப்படின்றத பேர். தாயாரோட, அதாவது அம்பாளுடைய பேர் புவனேஸ்வரி அப்படின்னு பேர். வைணவத்தில் எப்படி பூரி ஸ்தலத்தை சிறப்பாக கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சைவத்தில் இந்த லிங்கராஜா கோவிலை இங்கே ஒடிசா மக்கள் வழிபடுறாங்க. பூரியில் எப்படி ரத உற்சவம் சிறப்பாக நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் அதை பேஸ் பண்ணி பெரிய ரத உற்சவம் இங்கேயும் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கும்பகோணம் கோவில் நகரம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே ஒரிசாவில் இந்த புவனேஸ்வர் கோவில் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 6000 கோவிலுக்கு மேற்பட்ட கோவில்கள் இருந்ததாகவும், தற்சமயம் எல்லாம் சிதிலமாகி ஒரு 100 கோவில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோவிலுங்க நிறைய இருக்குது. பூரி போய் தரிசனம் பண்ணுறவங்க வழியில் இருக்கிற இந்த லிங்கராஜா, புவனேஸ்வரில் இருக்கிற இந்த லிங்கராஜாவையும் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம், காசிக்கு இணையான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிந்து சரோவர் கோவிலோட புனித தீர்த்தம். தண்ணி பாருங்கள் எங்களை எவ்வளோ தெளிவாக இருக்குது, எல்லாம் பாறையோட ஊற்று. இதில் போட்டிங்காக நடக்கும். இங்கே பாருங்கள், இதில் நைட்டில் ஒரு 7 மணிக்கு ஃபவுண்டைன், அதாவது இசை நீரூற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணுறாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம். இது கங்கைக்கு இணையான புனித தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இங்கே இந்த மூதாதையர்கள் செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாமே இங்கே செய்கிறாங்க. nahi